வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தோம்ல ஒரு கேம் வந்து நான் இப்போ புதுசாக பார்த்தேனே, எப்படி பாம்பர் எஸ்ங்க. ஆமாம், அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா சப்வே சர்வஸ் விளையாடும்போது குறுக்கால வந்துச்சு, ஆட் வந்துச்சு. அதை சப்வே சர்வஸ்ல தான் ஃபோர்ஸ்ட் ஆடாக இருக்கு பார்த்தீங்கல்ல. இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விளாண்டுருக்காங்க இந்த கேமு. யார் நாங்களா வச்சுக்க போ. இந்த ஒரு ஒரே ஒருத்தர் இருக்கான் பாருங்க ப்ரோ, சுட்றான் அவனை. வேற யாராவது இருக்காங்களா? முடிஞ்சு எடே மேசிவா இருக்கா. இந்த டைம் வந்து ஓட்டுறதுக்கான கேம்ஸ் இதெல்லாம். சீரியஸா டைம் போறதே தெரியாது. கேம் பேர் வந்து பாம்பர் ரேஸ். அதுல வந்து இப்போ ஒரு ஃளைட் அப்கிரேட் பண்ணிக்கலாமா? அப்கிரேட் பண்ணி இது ஃபுல்லா அப்கிரேட் ஆயிடுச்சு. ஓகே, மத்ததெல்லாம் கிரேசியா இருந்தது. இங்க இருங்க, அந்த ஜெட் தான் அல்டிமேட். எப்படி இருக்கு சவுண்ட் பாருங்க, இங்க பாருங்க. சூப்பர் சானிக் சவுண்ட் கூட அது ஜெட்டோட இது. இதுதான் பழைய இன்ஜின். ஓகே, இதுதான் இப்போ இருக்கு நம்மகிட்ட. அதெல்லாம் பவர். அது மட்டும் இல்லை ப்ரோ, எவ்வளோ கன் எவ்வளோ வைக்கலான் இருக்குல்ல விங்கில். போக பாருங்களேன். இதில் எக்ஸ்ட்ரா இப்போ 6 வைக்க முடியுதா, 8 வைக்க முடியுதா, எத்தனை பாருங்க, 10 வைக்க முடியுதா. இங்கே இருங்க, ஜெட்டு கொடூரமாக இருக்கும். அதான் இருக்கிறதுல டாப் F4 ஃபேண்டம். இதெல்லாம் ரேஸ் விளாண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. சிம்பிளாக இருக்குங்க, அதனால தான் ஜாலியாக இருக்குன்னு விளாட்றேன். ஆனால் கிரேசியாக இருந்துச்சு. மிஷன்லாம் உண்டு ப்ரோ. இது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் விளாட்றதுக்கு. ஆனால் அப்போ என்ன அர்த்தம்னா ஃப்ளைட் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் போல். ஏன்னா என்ன சொல்லுதுன்னா ஹையர் லெவல் போகிறதுக்கு அந்த ஹையர் இது வேணும். இங்கே இருங்க, அண்டர் கிரவுண்ட் ஷெல்டருக்குள்ள வந்து உள்ள போனாங்கன்னா இன்னும் அவங்க அடிக்கவும் இல்லை ப்ரோ, உடனே போயிடுறாங்க. ஆரம்பிச்ச நிறைய கன் வேணும் நமக்கு. அடுத்த லெவலில் போயிட்டு அதை பண்ணிட்டு நான் எப்போ அப்புறம் கன் வாங்குறது, எப்போ போகிறது. ஸோ நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டெத் மேட்ச்னு ஒன்று இருக்கும், பாம்பர் ரேஸ். ஆமாம், டெத் மேட்ச்ங்கிறது என்னன்னா ஆன்லைன் பிளேயர்ஸோட. ஓகே, பேட்டில் ராயல் மாதிரி. ஆமாம், அது என்ன ஆகிடும்னா ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் பறந்துக்கிட்டு இருப்போம். அதில் இருக்கல யார் அதிகமான டெத் எடுக்கிறோமோ திரும்ப ரீஜென்ரேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அடிச்சுப்போம் மாற்றி எப்படி. ஸோ இதுதான் கேமு, ரைட்டு. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் சாம் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா கௌதம் ப்ரோ, போக்கோ X1 ப்ரோ பேட்டரி வேற லெவலில் நிற்குது ப்ரோ. பட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் வாட்ஸ்அப் தான் கொஞ்சம் காலர் பண்ணுறான். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஐ எம் யூஸ் டு லைட் வெயிட் ஃபோன்ஸு ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் ஐஃபோனு. ஸோ கை வலிக்குது டு ஹோல்ட் த போக்கோ X1 ப்ரோ. ஸோ அந்த செகண்டரியாக வச்சுட்டு நான் S24 ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனை ஆஃப்டர் வெரி லாங் டைம் யூசிங் சாம்சங் அதுக்கு மூவ் ஆகிட்டார் இப்போ. ஆஃப்டர் கேலக்ஸி S3க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. 82% சார்ஜில் யூஸ் பண்ணேன். 5.3 hours, அதாவது 5.5 hours SOT வந்தது. 2.3 hours வாட்ஸ்அப் மட்டுமே, 1.5 hours வந்து நெட்ஃப்ளிக்ஸு, 1 hour யூடியூப், 30 minutes ப்ரௌசிங்கு. அது வந்து எண்டட் மை டே 19% சார்ஜ் இருந்திருக்கு. நாட் யூசிங் எனி பவர் சேவிங் ஆப்ஷன்ஸு. சார்ஜ் சர்ப்ரைஸ்டு மீ, ஏன்னா 4000 mAh தான். ஓன்ட் லாஸ் திஸ் மச் ஃபார் ஐடியலில் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் ஓவர் நைட்டில் ஒரு 5 to 6% ட்ராப் ஆகுது. ஹவு டு சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு யூ ப்ரோ. அது பொதுவாக மெயில் அனுப்பணும், பட் மெயிலெலாம் வந்து எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன் ப்ரோ, வேணாம் ப்ரோ. அதனால நம்ம கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட மக்கள் படிச்சுக்கிறாங்க, அங்கே போடலாம், நம்ம பார்ப்போம். பட் ஓவராலாக வெரி ஹாப்பி ப்ரோ வித் திஸ். ஒரு டிபிக்கல் டே ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஈவன் மோர் ஸோ தான் நான் ஐஃபோன் அந்த ஸ்பெஜின் கேஸு ஹார்ட் கவர் யூஸ் பண்ணுறேன். ஈவன் ஸோ லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது ப்ரோ. S25 Edge ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ, when the opportunity arises. ஏன்னா 6.7 inch டிஸ்பிளே, 5 grams lesser than S24. ஏன்னா யூஸ் மார்க்கெட்டில் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்குது. 100% to 0% ட்ரை பண்ணிட்டு let you know ப்ரோ. Xiaomi Pad 7 45W சார்ஜரை S24க்கு யூஸ் பண்ணலாமா? செட் ஆகாது ப்ரோ, அது ப்ரொப்ரைட்டரி சார்ஜர். கரெக்ட். இந்த வருஷம் தான் எல்லாரும் பார்த்தீங்களா, எல்லாருமே இன்க்ளூடிங் Xiaomi எல்லாருமே PPS-குள்ளே போயிட்டாங்க, C2C கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாக இந்த பெரிய USB to C வரும், இப்போ C2C கொடுக்கறனால நீங்கள் லேப்டாப் சார்ஜ் பண்ணலாம், எந்த ஃபோன் வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். அது ஒரு நல்ல மூவ்ங்க, இனிஷியேட்டிவ். அதே மாதிரி யார் சார்ஜர்னாலும் இவங்களுக்கு யூஸ் ஆமாம், ஒர்க் ஆகும், அதான் மெயின். அது பெஸ்ட்டுங்க. நான் இப்போ ஓப்போலாம் சாம்சங்கோட சார்ஜர் போட்டால் இது இந்த சார்ஜர் போகுது, இவனோடது ப்ரொப்ரைட்டரி. அது என்னடா டே எப்படா இதில் வருது அப்படின்னு பார்த்தா 60 வாட் போட்டால் செம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இது ஏன்னா PPS சப்போர்ட் உண்டு. அது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. X7 அல்ட்ராவில் அந்த மாதிரி இல்லை, X8 அல்ட்ராவில் அந்த மாதிரி ஆகுது. ஆனிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ ப்ரோ, ஐ எம் யூசிங் iPhone 16 ஃபார் த பாஸ்ட் 7 months. ஃபோன் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் காம்பேக்ட் ஃபார் மீ.
Battery backup is not good at beginning, but after 26.2 update, battery backup is good now. Camera is also good. Before this phone, I used Pixel 8a. Have to sell it because of its battery backup not good and also its heating issue. I did not face any heating issue in iPhone 16. But compared to an Android, we need to sacrifice certain things for using iPhone as my primary device. iOS 26 UI interface just not good with the glass interface. Apple should reconsider and remove this glass. வாய்ப்பு இல்லை ப்ரோ. அதுதான் ப்ரோ உங்களோட நெக்ஸ்ட் பிக் திங்கே அதுதான் உங்களுக்கு. Also there were a few hiccups here and there due to bugs, but overall a good device if you need a compact phone. Good camera and software support for the next 5 years. Thanks. நம்ம இவர் பார்சாதி ப்ரோட 16 இருக்கு. அப்புறம் கௌதம் ப்ரோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், யாருன்னா கேம் ஆர்ஜி அவர் தான். ஐம் யூசிங் போக்கோ F7 ஹைப்ரோ S3 அப்டேட். ஐ கெட் அரௌண்ட் 10 to 12 hours of SOT. ஆஃப்டர் ஹைப்ரோ S3 அப்டேட் ஐ எம் கெட்டிங் 5 to 7 ஒன்லி. ரீசெட் பண்ணிட்டேன். ஐ ட்ரைட் ஆல் த வே பட் நத்திங் ஒர்க்டு. பட் ஆஃப்டர் திஸ் ஐ எம் கெட்டிங் அரௌண்ட் செட்டிங் பேட்டரி கிளியர் கேட்சி அண்ட் கிளியர் டேட்டா. கிளியர் கேட்சி அண்ட் கிளியர் டேட்டா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 10 to 12 hours வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாம்சங் வேற அதை பண்ணி வச்சிருக்கானா, கிளியர் கேட்சி கிளியர் டேட்டா ஆப்ஷனை வந்து ரெக்கவரியில் தூக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அது இந்த கிளியர் கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி அதை போட்டிருந்தாங்க. அது நம்ம யூனிட் வந்தால் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இருக்கா இல்லையா. லூஸ். சரி, மேபி ஃபியூச்சரில் கொண்டு வருவானா இருக்கும். இருக்கலாம் மேபி. ரீஸ்டார்ட் மை டிவைஸ் அண்ட் இட் ஒர்க்டு. சூப்பர். மொத்தம் வந்து பீட்டால இருக்கு, ஸ்டேபிள் இல்லை. 8.5 ஸ்டேபிள் இல்லை அதில் S26ல. டாக்ஸ் ஐ கேமிங் அப்படிங்கிற Xiaomi 14 ஹைப்ரோ S 3.0 சம் நெட்வொர்க் இஷ்யூ ஏர்டெல் அண்ட் ஜியோ தாம்பரம் சரௌண்டிங். ஐ எம் ஃபேசிங் திஸ் இஷ்யூ. அப்போ Xiaomi 14ல இப்போ வந்திருக்க அப்டேட்டுக்கு அப்புறமா தான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. நீங்கள் யாராவது 14 வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரோ S3க்கு அப்புறம் இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். பிரவீன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் யூசிங் போக்கோ F7 ஃபார் த பாஸ்ட் 2 months. சாட்டிஸ்ஃபைட் வித் த மொபைல். ஐ ஹேட் சம் ஒய்ஃபை இஷ்யூ இன் ஹைப்ரோ S3. ஹைப்ரோ OSல IPv6 ப்ரோட்டோகால் சரியாக கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஐ எம் யூசிங் ஜியோ ஃபைபர். அதனால 2 செப்பரேட் ஒய்ஃபை செட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்காது பிட்வீன் IPv6 IPv4. ஸோ ஒன்லி IPv4 ப்ரோட்டோகாலுக்கு தான் ரவுட்டரில் ஃபோர்ஸ் ஆப்ஷன் அதெல்லாம் இல்லை. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற 2.4 GHz IPv4 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஆக்சுவலாக இங்கே வந்து ஆட்டோ ஸ்விட்ச் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்கேன். V4/V6 தான் இருக்கும். ஆமாம், அதுவும் ஆட்டோமேட்டிக் தான் ப்ரோ. ஃபோர்ஸ்லாம் வைக்கல நான். ஆமாம், இன்கேஸ் செப்பரேட் ரவுட்ரு இல்லைனா வேறு ஏதாவது ISP யூஸ் பண்ணிக்கலாமா, மேனுவலாக ரவுட்டர் பேஜில் IPv4 ப்ரோட்டோகால் செட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லாததுனால ஐம் யூஸிங் IPv4 DNS, மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன், ப்ரைவேட் DNS, செட் Cloudflare 1.1.1.1 ஆர் Quad 9. ஐம் யூஸிங் ரீதிங்க் DNS. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தால எக்ஸைட் அல்ட்ரா எடுத்துட்டு போயிட்டு எனக்கு கனெக்ட் ஆகல. அவன் வச்சிருக்கிற கனெக்ஷனே வேஸ்ட். சீரியஸா எப்படி அதோட வாழ்ற நீ அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. அடுத்து MH Berlin அப்படின்ற நண்பர் வந்து Redmi 13 5G நெட்வொர்க் இஷ்யூ ஹைப்ரோ S213. ஆக்சுவலாக Redmi 13ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள். இன்னொரு நண்பரும் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட எந்த நெட்வொர்க்லாம் ப்ராப்ளம்னு கேட்டேன். எல்லா நெட்வொர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து என்னோட ரிப்ளை என்னவா இருக்கும்னா, நான் அந்த ரிப்ளை போட்டுருவேன். எப்படியும் அவங்க இதில் போர்ட் லெவலில் தான் மாற்றி ஆகணும் போல. ஏன்னா எந்த நெட்வொர்க்குமே சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்போ போர்டில் ஒரு விஷயம் தான் டெம்பரேச்சருக்கு அதை மாதிரி அதை பற்றி பேசணும்ல அது மாதிரி. அப்போ இவங்க வந்து கண்டிப்பாக போர்டை மாற்றலாம். ஒரு நெட்வொர்க்னா ஓகே, இதெல்லாம் போச்சுன்னா இப்போ ஏதோ அதான் கேட்டேன். என்ன ப்ரோ அது வேறு டிமென்சிட்டியாக இருக்கு. என்ன ப்ரோ இதுவா ஜியோவா இல்லாட்டி எல்லா நெட்வொர்க்கும். அஸ்வின் ஆர் எஸ் ப்ரோ யூசிங் Xiaomi 15. ஐ ஹாவ் த சேம் நெட்வொர்க் இஷ்யூ. பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு போயிருது ரெண்டு சிம்முமே. அப்போ 14லயும் ஒருத்தர் சொல்லிட்டாரு நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்றாரு. 15லயும் அதான் 14லயும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா 14லயும் பிரச்சனை இருக்கு, 15லயும் பிரச்சனை இருக்கு. ஹைப்பர் OSல தான் ஏதோ பஞ்சாயத்து. சரி, இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும், நம்மளும் முடிஞ்சா சொல்லுவோம். அப்புறம் ஹரிநிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Xiaomi 15 device running HyperOS 3.0.4. I did not see any network related issue in my device so far, but there are animation issue. Unlocking animation lagging இருக்கு. YouTube பார்க்கும்போது videos become more laggy. பாறா பார்க்குற அளவுக்கே இல்லைன்னு. Even this comment is drafting after the same video lag. It's rarely occurs, but I complicating அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணுது என்ன ரொம்ப. Sometimes while listening song on Spotify, device get mild warm. While in screen off இருக்கும்போதே. These 3 issues encountered so far bro. Especially the YouTube video lag and warning while listening to Spotify. அந்த வார்ம் ஆகிறது அதெல்லாம் கொஞ்சம் கடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அப்போ மொத்தம் பேக்ரவுண்ட் டாஸ்க்கு சில விஷயங்களுக்குலாம் வந்து CPU லோட் ரொம்ப அதிகமாக ஆப்டிமைஸ் ஆகணுங்க. அது இப்போ தானே ஃபஸ்ட்டு இது விட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்த பேட்சை உடனே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க லீவ் முடிஞ்சப்போ தான் வந்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சைனீஸ் நியூ இயருக்கு ஒரு 10-15 நாள் லீவில் இருந்தாங்க.
இப்பதான் எல்லா சைனீஸ் கம்பெனியும் அப்டேட்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம், சைனால இருந்து தான் சைனால patch செம போட்டுட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன்ல அது. அடுத்து சந்துரு அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ மோட்டோ மொபைல் நாட் ரெக்கவர்டு ப்ரோ வேஸ்டா ஐம் யூசிங் மோட்டோ எட்ஜ் 50 யூசிங் ஆஃப்டர் 1 இயர் மொபைல் இஸ் டெட் வேஸ்ட். ப்ரோ எப்படி டெட் ஆச்சு என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாருக்கும் கிளியராக புரியும். நம்ம 19 சொல்ல முடியாதுல்ல. அடுத்து பிரதீப் மெயில் OnePlus 13 கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட் இஷ்யூ இருக்கு, சார்ஜ் லெவல்ஸும் வேகமாக கம்மியாகுது, கேமரா ஓப்பன் பண்ணும்போது ஹெச்டிஆர் டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது, அதை ஆஃப் பண்ண முடியலை, எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போதும் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் வேதனை தான். சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிக்சல் 7 பேட்டரி பல்ஜ் இஷ்யூ எஃப்என் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ, பரவாயில்ல. 7A ஓகே. நியாஸ் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா ஹாய் சார் ப்ரோ ஐ பாட் iPhone 17 பை எக்ஸ்சேஞ்சிங் மை பிக்சல் 6a 66,000 ரூபாய்க்கு வாங்கினேன். டிஸ்பிளே பர்ன் இஷ்யூ இன் பிக்சல் 6a ஸோ ஐ எக்ஸ்சேஞ்ச் இட் பட் ஐ எம் மிஸ்ஸிங் பிக்சல் 6a நவ் ஐ ஃபீல் 6a கேமரா இஸ் பெட்டர் தன் த 17 கரண்ட்லி iPhone. இது வந்து என்னென்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ராகவனும் 6a வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ அதில் செல்ஃபி எடுத்து வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. பிக்சல் தான் தெய்வம் அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு ப்ரோ. ஐயோ அந்த 8 MP வச்சிருந்தே உருட்டுற அப்படின்னு நல்லா இருக்குதுல்ல, ப்ராசஸிங் செமையா இருக்குதுல்ல. மேபி அந்த பழைய ஆளுக்கார நம்ம சரி என்னத்த சொல்ல. அப்போ நீங்கள் பண்ணுறது பூராமே தேவையில்லாத அணிதான் இல்லை அப்படின்னு இருக்கு, எல்லா பிராண்டையும் கேட்கணுமேனு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ மார்ச் வந்தால் 2 years ஆகுது ப்ரோ, 12 80 வவுச்சரில் 18K வாங்கினேன் ப்ரோ. நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஜிபிஎஸ் ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்கும் ப்ரோ. ஃபார் ரிப்போர்ட்டிங்கு புதுசில் பிஜிஎம்ஐ விளையாடினேன், இப்போது ரைஸ் ஆஃப் எம்பையர் 10 years விளையாடிட்டு இருக்கேன். நான் பஸ் ட்ராவல் அப்போ மூவிஸ் பார்ப்பேன், வெப் சீரிஸ் பார்க்குறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவியாக தான் யூஸ் பண்ணுறேன். பைக் ட்ராவல் அப்போ உங்கள் பாட்காஸ்ட் கேட்குறேன், சாங்ஸ் கேட்குறதுன்னு போகுது ப்ரோ. ஆடியோ கலர் ஸ்பார்க்கு வித் பொறிவெட்டி பிளாக் பேர்ட்ஸ் அம்மா என்னோட ஃபேவரட்டுங்க அது. அது இப்போ நம்ம ஆளுங்க யார்கிட்ட இருக்கு தொலைச்சு விட்டீங்க. நான் வந்து கேட்டேன், ஒரே வாட்டி தாங்க கேட்டேன், திரும்ப கேட்கலான்ட்டு அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போச்சு எல்லாம் இங்கே தான் இருக்கும். வந்துட்டு என்ன பண்ண முடியும், எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க அதோட. சரி விடுங்க, ரைட்டு. ஸோ இது வந்து நான் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐஎம்லாம் விற்க மாட்டேன் ப்ரோ, அது நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும், விற்காம வச்சு கம்பேரிசனுக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது கேட்டு ஒரு தடவை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ரூபாய்க்கு என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் மத்தியில் இது எப்படி இருக்கு கேட்டு பார்க்கலாம். அதான் அதுக்கே வழி இல்லாமல் பண்ணி விட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளுங்கிட்ட தான் இருக்குது, அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஞாபகம் வருது, கேட்பேன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறது, அப்புறம் அது குப்பையில் இருக்கு. சொல்கிறது பைக் ட்ராவல் அப்போ தான் இந்த மாதிரி கேட்குறாரா. மொத்தம் இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனு. இதில் வந்து கேட்குறேன், ஃபஸ்ட்டு ஷான்லிங் UA+ தான் யூஸ் பண்ணேன், அதை யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் ஒரு 5% எக்ஸ்ட்ராவாக ஆகும், பட் ஸ்பார்க்கில் பெருசாக இல்லை, சாலிடாக இருக்குது. 8 hours பேட்டரி வருது ப்ரோ. நைட்டு சார்ஜ் போட்டால் 10 to 15% இருந்து போடுவேன். கேமரா நல்லா இருக்குது, பட் ஸ்லோமோ மொக்க கம்பேரிங் டு விவோ Y15 Pro. ஃப்ரெண்டோட ஃபோனு நல்லா இருந்துச்சு. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பெருசாக ஹீட் ஆகலை, பட் ரொம்ப ரேராக வார்ம் ஆகுது. கூகுள் மீட்டு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகும், மற்றபடிலாம் சாலிட் பேட்டரி பேக்கப் ப்ரோ. இப்போதைக்கு இன்னொரு 2 yearsக்கு சேஞ்ச் பண்ணுற ஐடியாவே இல்லை, பட் நான் கால் அதிகமாக 2 சிம்லேயுமே பண்ணுறதுனால செகண்டரியாக வேறு ஒரு ஃபோன் 2018 2019 17 வந்த ஒரு சோனியோ இல்லாட்டி நோக்கியாவோ வாங்கலாம்னு இருக்கேன். ஓகே ப்ரோ, நல்ல முடிவு தான், ட்ரை பண்ணுங்கள், நத்திங்கிறான், நல்ல விஷயந்தான். ஆக மொத்தம் வந்து 12 வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தா ஜீவானா நான் தான் அப்படி தப்பாக படிக்கிறேண்ணா? கரெக்டு தான். சரி, விவோ X200 என்ன ப்ரோ டிஸ்பிளேஷன்? நான் விவோ X200T யூசர் ரிவ்யூன்னு படிக்க போனேன் ப்ரோ. X200Tயோட டிஸ்பிளே இஷ்யூ புதுசாக வந்துச்சுல. வணக்கம் தலைவரே, என் ஃப்ரெண்டு விவோ X200T சஜஸ்ட் பண்ணேன். அந்த மொபைலு சென்னையில் எக்ஸ்பிரஸ் மாலில் தான் February மந்த்தில் வாங்கினேன். அதாவது மொபைல் சூப்பராக இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. வாங்கின 2 to 3 daysலேயே அப்டேட் ஆட்டோவாக ஆகிடுச்சு. ஓகேன்னு பண்ணிட்டு இருந்தோம். 8 days லேட்டர் நைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு வித்தியாசமான நோட்டீஸ் பண்ணோம். ஸ்க்ரீனில் ஒரு பிக்சல் ஸ்டக்காகவே இருந்துச்சா. அப்புறம் யூடியூப், ChatGPT, ஜெமினி, க்ரோக் எல்லாத்துக்கிட்டையும் ரிசர்ச் பண்ணி கேட்டால் அவனுங்க என்னடானா சொன்ன எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணோம், ஒர்க்கே ஆகலை. டேரெக்டாக இஎம்ஆரில் இருக்க விவோ ஷோரூமுக்கு கால் பண்ணி இஷ்யூ சொன்னால் அவங்க நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு போங்கன்னு சொன்னாங்க. நியர்பை ஓல்டு வாஷர்மேன்பேட்டில் போய் விவோ சர்வீஸ் சென்டரில் இருந்தது. கால் பண்ணோம், வர சொன்னாங்க. பாக்ஸ், மொபைல், பில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். பார்ட் 2 படமாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு எங்காலு. சர்வீஸ் சென்டரில் மொபைல் கொடுத்தோம். அவங்க மொபைலில் பில்லும் செக் பண்ணாங்க, ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொன்னாங்க. ஃபார்ம் கொடுத்தாங்க. இஎம்ஆலுக்கு கால் பண்ணோம், இஷ்யூ சொன்னோம். அவங்க வேறு மொபைல் ரெடி வச்சுருந்தாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க.
ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இஎம்ஆல் புது மொபைல் வாங்கி சர்வீஸ் சென்டரில் ஓல்டு மொபைலில் இருந்த டேட்டா எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி நியூ மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணாங்க. சர்வீஸ் சென்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி. இதே மாதிரி எல்லா பிராண்டுமே இருந்தால் சூப்பராக இருக்கும். இஎம்ஆல் விவோ ஸ்டோர் கிட்ட நான் சொன்னேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டக் பிக்சல் வந்துச்சுன்னு. அவங்க இல்லை ப்ரோ இது முன்னாடியே இருந்திருக்கும், நம்ம தான் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது. சூப்பர் ப்ரோ, நல்ல ஃபீட்பேக்கு. ஆல்ரெடி நமக்கு தான் தெரியுமே, விவோ, ஐக்கூ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே. பிபிகே ஃபேமிலி இஸ் குட் when it comes to ஆஃப்டர் சேல் சப்போர்ட். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மை எஃபிஎஸ் இல்லையா, டிவியை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசியிருக்கீங்க. அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, நான் டிவி நிறையா ஸ்மார்ட் வாங்கி பார்த்துட்டேன். ஸ்மார்ட் டிவி வாங்கி பார்த்துருக்காரு இல்லையா, எம்ஐலையும் சரி மீதி கம்பெனிலையும் சரி. ஆனால் ஒரு 3 வருஷத்தில் லைட்டு வந்து போடுறது. அதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து மொத்தம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிவிலாம் வாங்கி எல்லாம் வீணாக போகுதுன்றனால இப்போ வந்து மானிட்டர் வாங்கியிருக்கேன் ப்ரோ. 120 ஹெர்ட்ஸில் ஏசர் நைட்ரோன்னு ஒரு மானிட்டர் இருக்குது, அதை தான் வாங்கியிருக்கேன். வந்து பிக்சர் குவாலிட்டிலாம் பார்த்தா அந்த டிவியை விட சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் வராது. அதனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி அதுதான் யூஸ் பண்ணுறாரு போல். ஆமாம். ஏன் டிவி கம்பெனியால் அந்த மாதிரியான குவாலிட்டியான டிவி தயாரிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வியை கொஞ்சம் நீங்கள் யூடியூப்ல கேட்கணும். ஸோ மொத்தம் எங்கள் ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, டிவி வாங்கி டயர்டாகி மானிட்டருக்கு போய் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. கரெக்ட். அதுதான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மானிட்டர் வந்து எனக்கு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஓடுது. ஆனால் டிவி என்னடானா எப்படி பார்த்தாலும் 2-3 வருஷத்துல வாய பழக்குது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா நான் இங்கே இந்த டெல் மானிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆமாம், போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கு செகண்ட்ஸில் வாங்கின மானிட்டர். ஆக்சுவலாக மானிட்டர் வந்து டிவியை விட கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி. ஒரு சில 10 வருஷம்லாம் மானிட்டர் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இருக்கு ப்ரோ. எங்கள் வீட்டில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். சிஆர்டி மானிட்டர் மட்டுமே என்கிட்ட இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அது ஒரு தடவை வந்து சரி சும்மா தானே இருக்குது கொடுத்துடலான்னு சொன்ன உடனே செத்து போயிடுச்சு. இத்தனை வருஷமா இருந்துட்டு கேட்டிருக்கு, ஒட்டு கேட்டிருக்கோங்களே. கூகுள்லாம் நீ யாரா சாலா, நான்லாம் எத்தனை வருஷமா ரேக்லேருந்து ஒட்டு கேட்குறேன். வெளியில் எடுத்ததுமே உடஞ்சிருச்சு ப்ரோ. ரொம்ப வருத்தமாக இருந்தது. கொடுத்துடலான்னு எடுத்தோம் வெளியில். அதனால தான் உள்ள இருந்தது. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சென்டிமெண்டலாக இருந்து சரி கொடுக்கலாம் போது கரெக்டாக அது போயிருமா, உடஞ்சி போச்சு. எங்களுக்கு புரியவே இல்லை என்னடா நடக்குது அப்படின்னு. ஆனால் பழைய சிஆர்டி மானிட்டர்லாம் வேற லெவலுங்க. அதில் நான் விளையாண்ட NFS ரோட் ரேஷும் மறக்க முடியாதுங்க. செமையாக இருக்கும் அது ஒரு காலம். சரி, ட்ரபிள் மீ. I don't like Xiaomi TV. I had 55-inch QLED after warranty completion. The panel completely gone. 30,000 ரூபா கேட்டாங்க ப்ரோ. டிவி காஸ்ட்டே 50,000 ரூபா தான். கரெக்டு தான். பெரும்பாலும் வந்து இந்த டிவியில் இருக்க பெரிய பிரச்சனை தான். ஒரு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த ப்ரைஸ் வந்து இந்த டிவி பேனலுக்கு தான் போகுதுன்னு. இப்போ இந்த 75 இன்ச்சும் அப்படி தான் இருக்கும் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் டே யார் வாங்கினாங்கன்னா 65,000 சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் 70,000 அப்படிங்களா. 70,000 ரூபாயில் 85% எடுத்து வச்சுக்க நான் யோசிச்சு பாருங்க. 60,000 ரூபா கிட்ட பேனலுக்கே திரும்ப செலவு பண்ணணும். போங்க சார் அந்த பக்கம். அப்படிதான் இருக்கு. வால்கர் எங்கே நடந்து போகிறாருன்னு தெரியலையே. OnePlus 13 டிஸ்பிளே இஷ்யூவா? இப்போ தானே ப்ரோ OnePlus 13க்கு நம்ம வந்து பழைய பேஷண்ட் நீ இப்போ புது பேஷண்ட் வான்னு வேற கூப்பிட்டோம். OnePlus 13 திரும்ப வந்திருக்கு. வணக்கம் சிவா அண்ணா, கௌதம் ப்ரோ, தலைவன் SRK ப்ரோ. தலைவனா சைட் டீலிங் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையா அவன். நான் 4 months பேக் OnePlus 13 வாங்கினேன். ப்ரீவியஸ்லி நான் OP70 4 years யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கம்மிங் ஃப்ரம் திஸ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் கேமரா, பில்டு குவாலிட்டி, ஸ்பீக்கரு, ஃபிங்கர் பிரிண்ட் சார்ஜிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. எக்ஸப்ட் டிஸ்பிளேன்னு போட்டார். வைல் வாட்சிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் HDR கண்டென்ட் டிஸ்பிளே ரொம்ப மட்டமாக இருக்குது ப்ரோ, எஸ்பெஷலி இன் டார்க்கர் சீக்வன்ஸ் அண்ட் லோ லைட் ஏரியாஸ். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லோ பிட் ரேட் வீடியோலாம் பார்க்கும்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பிக்சலில் ஒரு மாதிரி இருக்கும். அது போல் பிளாக்ல வராது. ஐ ஹோப் யூ நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. பிளாக் ரஷ் மாதிரி சொல்கிறாரு எங்காலு. ஆமாம், அது மாதிரி இருக்குது. வெரி டிசப்பாயிண்டிங் ப்ரோ. மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் டால்பி விஷன் HDRல பார்க்கலான்னு டெலிகிராமில் டால்பி விஷன் அண்ட் HDR மூவிஸ்லாம் 20+ GB ஃபைல் சைஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா இல்லை. சரி ஓடிடியில் தான் ட்ரை பண்ணலான்னு நெட்ஃப்ளிக்ஸில் போய் ப்ரீமியம் ஒரு 4 months போட்டு அமேசான் பிரைம் எல்லாமே பை பண்ணி HDR வீடியோஸ்லாம் கேவலமாக இருக்குது ப்ரோ. நார்மல் 4K அண்ட் 8 நார்மல் 4K அண்ட் ஃபுல் HD வீடியோஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. HDR மாதிரியான கண்டென்ட் பார்க்க தான் அவருக்கு வந்து கடுப்பாக இருக்குது போல். இது மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கும்னு 16.0.3.501 வெர்ஷனை வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகலை. இன்ஸ்டால் இந்த பர்டிகுலர் அப்டேட் எனக்கு பேட்டரி தான் அதிகமாக ட்ரெயின் ஆகுது. பிஃபோர்லாம் 8 மணி நேரத்துக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். இப்போ என்னன்னா 1/2 மணி நேரம் தான் வருது. இத்தனையும் ஃபுல் HD ப்ளஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இன்னும் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகலை. டைம் கிடச்சா பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்படி போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பிளாக் ரஷ் இஷ்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு கீழேயும் கோபிகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்கு. ஓகே மொத்தம் என்ன வாழ விடுன்னு தயவு செஞ்சு என்ன வாழ விட்டுருங்க. போடு சிஆர் சுரேஷ் நம்மள அது ஆப்பிளோட பக்ஸ் பரிதாபங்கள். ஹைரோ பக்ஸ் இஸ் பாவங்கள் ஆஃப்டர் அப்டேட்டிங் டு 26.3. ஜியோ நல்லா சம்பவம் பண்ணிட்டான். லாஸ்ட் 2 months ஐஃபோன் ஏரில் ஜியோ சிம் சிம் வேற போட்டு யூஸ் பண்ணுறேன். சோஃபார் நோ இஷ்யூ. நேற்று சடனாக ஷாப்பில் போயிட்டு ஜிபே பண்ணலான்னு போகிறேன். நெட்ஒர்க் ஒர்க் ஆகலை. கால் பண்ணால் போகுது பட் ஓடிபி வராது. ஆனால் மொபைல் டேட்டாவும் மட்டும் ஒர்க் ஆகலை. நான் வேற ஐஃபோன் ஏரில் ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்குன்னு கேஸில் போடாமல் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் வாட்சில் ஏர்பாட்ஸில் ஐஃபோன் ஏர்னு எல்லாமே வச்சுட்டு நெட்ஒர்க் இல்லை சொன்னால் எப்படி இருக்கும்னு. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கேஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டு சரின்னு நெட்ஒர்க் ரீசெட் பண்ணிவிட்டு செக் பண்ணால் ஃபோன் செம ஹீட் ஆச்சு. நான் கூட ஏதோ 5Gயில் செம ஸ்பீடாக புல் பண்ணுதுன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ப்ரோ. சேம் இஷ்யூ, நெட்ஒர்க் இல்லை. சரி நான் ஏர்டெல் ஷோரூம் போயிட்டு ஜியோ டு ஏர்டெல் போர்ட் பண்ணிடலான்னு கேட்டால் அவங்க எப்போல்லாம் ஜியோ டு ஏர்டெல் ப்ரீபெய்டு இல்லை, ஒன்லி போஸ்ட் பெய்டு தான். உங்ககிட்ட 2 சிம்ஸ் இருக்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் என்னோட செகண்டரி ஃபோன் பிக்சல் 4Aலையும் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ சூப்பர், நீங்கள் தனித்தனியாக பண்ணால் 350-700 ஆகும் இல்லையா ப்ரீபெய்டில். ஆனால் நீங்கள் போஸ்ட் பெய்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 699 தான் ஆகும்னு சொல்கிறாங்க. விட்டால் கிறுக்கனாக்கிட்டு வாங்க போல். ₹1 தான் டிஃப்ரென்ஸு. அது பெருசாக பேசுகிறான். உங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா ப்ரோ? 350 அவ்வளோதான். ஆனால் இது வந்து 699 ப்ளஸ் டேக்ஸு. அதை சொல்லவே இல்லை. ₹800 மேலே வந்துடும் பில்லு. நல்லா பண்ணியிருக்கீங்க. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஆமாம். அப்புறம் வந்து எல்லாம் பிக்சல் 4Aல இருக்கிற ஏர்டெல் ஜியோவை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மட்டும் ப்ரைஸ் சொல்லுங்கன்னு சொன்னால் 449 பர் மந்த்துன்னு சொன்னால் இருக்கிற சுச்சுவேஷனில் இது தேவையான்னு யோசித்தேன். சொல்கிறேன்னு வந்துட்டேன் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் கௌதம் ப்ரோட்ட கேட்டு ரீஸ்டார்ட்னு எல்லாமே பண்ணிட்டேன். iOS மேலே தான் எனக்கு செம்ம டவுட்டாக இருந்தது. அப்புறமா எதுக்குன்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலான்னு அகைன் ஒரு 10 GB ஜியோ டேட்டா பர்ச்சேஸ் பண்ணி அப்புறமா நெட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். என்ன இஷ்யூன்னு ஜியோ அப்ளிகேஷனில் ஒழுங்காக டீட்டெயில்ஸாக காட்டலை. லைக் எனக்கு டேட்டா ஓவர் ரீசார்ஜ் பண்ணணும்னு கூட எதுவுமே காட்டாமல் என்கிட்ட 15 GB டேட்டா இன்னும் அவைலபிள்னு மட்டும் இருக்கு. 15 GB டேட்டா மட்டும் இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. அதுதான் ஏன்னா முடிஞ்சு போச்சு. இதை நம்பி நானும் iOS மேலே சந்தேகப்பட்டு ஒரு கட்டத்தில் ஆப்பிள் ஷோரூம் போய் என்னையா மோடம் வச்சிருக்கேன்னு கேட்கலான்னு இந்த ஜியோ பரதேசி டேட்டா எல்லாரும் காலின்னு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல ப்ரோ. மெசேஜ் அனுப்புனா மெசேஜ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறான்றீங்க. ரீசார்ஜ் பண்ணி ஞாபகப்படுத்தினா திட்டுறீங்க. அப்போ பண்ண மாட்டான் தான். நன்றி சார் சொல்லிக்கலாம்ல. இப்போ ரைட்டு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் நான் பண்ணல. ஓ, நீ அவ்வளோ நல்லவனா? சரி, எப்படியாவது ஏர்டெல் போகலான்னு அவனுங்க ஒழுங்காக எல்லாம் சரியே அவனுங்க அதுக்கு மேலே ப்ரோ. இல்லை நிஜமாவே வந்து ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது அவன் சொன்ன 699 ப்ளஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி வரும். 18% போட்டுக்கோங்க. அவன் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. ஜோக் ஹாய். ஆனால் என்ன நிஜமாவே 5G செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், அன்லிமிட்டடாகவும் இருக்கும். எஸ், அந்த ஒன்று தான் நல்லா இருக்கும். கேமிங் மட்டும் தான் பிரச்சனை. கேமிங் கூட ஏர்டெல்ல பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்லை ஏர்டெல், நான் ஜியோ சொன்னேன். ஜியோ ஏர்டெல்ல நீங்கள் வந்து ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட் பெய்டு போனீங்கன்னா பெருசாக லாஸ் இல்லை. அது எப்போனா ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பில்லு லாபம் வரும் ப்ரோ. அது உங்களுக்கு அந்த ஃபேமிலி பிளானாக போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அப்புறம் அதை மொத்தமாக ஏர்டெல் பிளாக்ல மாற்றி விட்டு வீட்டில் இருக்கிற டிவிலேருந்து எல்லாத்தையும் பாக்ஸாக மாற்றி ஏர்டெல் ஃபைபராக மாற்றிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒரு பேமெண்ட் வரும். அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. கரெக்ட். அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இவனுங்க போஸ்ட் பெய்டுன்னு வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கு. ப்ரீபெய்டு அதாவது கடன்காரனானா ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்குது. காசை கொடுத்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா நெட்ஒர்க்குமே இந்த லாஜிக் வச்சுருந்தா இப்படி. இதுக்கெல்லாம் எவனும் கொடி தூக்க மாட்டேங்கிறான். எதுக்கு தூக்கணும் ப்ரோ? அது ரீசார்ஜ் முடிஞ்சுன்னா இன்கமிங் வரலன்னு எல்லாம் சண்டை போட்டாங்கல்ல. இங்கே காசு கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அதுக்கு எவனும் சண்டை போட மாட்டான். இதில் வேற என்னடானா, அரசியல்வாதிக்கு 9,000 per month மானியம் தருவாங்கன்னு வேற நிறைய பேர் ட்விட்டரில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணுறது 9,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் என்னடா பண்ண போகிறான்? ஃபாரின் ட்ராவல் அடிக்கடி பண்ணாலே பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஃபாரின் ட்ராவலுக்கு வந்து அதே காலியாக 3,500 ரூபா 3,800 வரும்னு வச்சுக்கோங்க. அதுவே காலியாகல. நீங்கள் அதே காலியாகல. இவனுக்கு 9,000 ரூபா என்னத்துக்கு கொடுக்குறீங்க? எனக்கு தெரியல மக்களே. இதெல்லாம் வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன், நிறைய பேர் போட்டுருந்தாங்க 9,000 ரூபாங்கிறாங்கன்னு போட்டு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா 9,000 ரூபாயா இதுக்காக? கரெக்ட். எனக்கு எப்படி இருந்ததுன்னா 9,000 ரூபாயா? 9,000 ரூபாய் வேற ₹1 தாங்க. ₹1 5 rupees.
வேற ஒன்று இந்த கொசுவோட டார்ச்சராக இருக்குது ப்ரோ இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டப்படுறாங்கல்ல. கஷ்டப்படுறாங்கல்ல. சரி ரியாஸ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, சென்னை லொக்கேஷனில் இருக்கேன், வீட்டுக்கு வெளியே நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கும் ப்ரோ, ரூமுக்கு போயிட்டா 5G மட்டும் காட்டுது ப்ரோ, பட் நெட் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி எங்கள் ஊரில் வில்லேஜில் அங்கே ஏர்டெல் 5G இருக்குது, பட் ஜியோவில் 4G மட்டும்தான் இருக்குது. கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இஷ்யூவை சொன்னால் உங்கள் ஏரியாவில் 5G டவர் இருக்குது, யூசர்ஸ் அதிகமாக இருக்கான்னு, உங்களுக்கு 4G தான் யூசர்ஸ் அதிகமாக இல்லைன்னு இப்படி பண்ணுறாங்களா? என்னது இதெல்லாம்? சிட்டி சைடில் இருக்கிற யூசர்ஸை விட வில்லேஜில் அதிகமாக இருப்பாங்களா? எப்படி ப்ரோ எல்லாருமே அதுக்காக வில்லேஜுக்கு மைக்ரேட் ஆவாங்களாமா? அப்படி ஆகணும். ஆனால் கொடுப்பாங்களாமா? எல்லாம் வேலைக்காக. ராஜா லக்ஷ்மண் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்டவரே நீண்ட காலமா M21 F14 சாம்சங் யூசராக இருந்தேன். இப்போ மோட்டோ சிக்னேச்சர் 1TB வேரியன்ட் ஸ்மார்ட் போன் வாங்கி 10 டேஸ் யூஸ் பண்ணி இருக்கேன். அண்டவரே முதல் மோட்டோ ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அருமையாக இருக்கு, பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஒரே ஒரு பிரச்சனை என்ன, சாம்சங் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்ஸிங். முன்னாடி கேமரு, பட் திஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸலண்டா இருக்கு. மெயின்லி போஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பெஸ்ட். ஓ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. போஸ் வர வர எல்லாரும் கூட நல்லா ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மோட்டோ ஃபீச்சர்ஸ்லாம் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு நாங்களும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் இப்போ சிக்னேச்சர் வந்து அப்போ நல்லா இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு ரிலேபிளா இருக்குமான்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஹாப்பி ப்ரோ. எனக்கு ரிலேபிள்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு 1TB மாடல் வாங்கிறேன்னு வைங்க, எனக்கு ப்ளூடூத் ஆடியோ அவுட்புட்டும் ஒயர்ட் ஆடியோ அவுட்புட்டும் நல்லா இருந்ததுன்னா நான் பர்மனெண்ட்டாக அந்த ஃபோனில் ஓரளவுக்கு செட்டில் ஆக முயற்சி பண்ணுவேன். எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, ரிவ்யூ டிவைஸ் தவிர என் டிவைஸ் அப்படின்றதுல செட்டில் ஆக நான் சந்தோஷப்படுவேன். பட் அப்படி இல்லைன்னா வருத்தமா இருக்குமே. அப்டேட்ஸ் கூட நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வைக்கிறது இல்லை ப்ரோ. அது நல்லபடியா வந்ததுன்னா சரி, வரலனாலும் சரி, நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருபா ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, கிருபா ஆனந்தன், ஐபேட் OS 26ல ஒஸ்ட் ப்ரோ, ரைட் ஸ்வைப் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் நாட் ஒர்க்கிங், சோ மெனி பக்ஸ், பேட்டரி கம்ப்ளீட்லி காணா. சரி, நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வர வர iOS பார்த்தாலே பக் OS-ஆவே போய்கிட்டு இருக்கு. பால் ஊத்துறது யாருன்னு கேட்டால் ஸ்டீவ் ஜாப்ஸே இறங்கி வந்து ஊற்றுவார் போல. இனிமே நான் தான் போயிட்டேன், நீயும் போயிரு. ஆனால் அந்த டிரான்சிஷனுக்கு அப்புறம் அவனுங்க அட்டி செமையாக வாங்குறானுங்க. ஒரு காலத்தில் ரிஃபைன்டு ஓஎஸ்னா அவனுங்க தான் இருந்தானுங்க. ஐபேட்லேயுமே பிரச்சனைனா என்னடா, டே ஃபோனில் தான் உயர வாங்குறானா ஐபேட் எல்லாம் இந்த கிளாஸ் யூஐயில் வந்ததுங்க கரகம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகன் அப்படிங்கிற நண்பர் வந்து, எஸ் ப்ரோ, just now tested OnePlus Buds 4 with OnePlus 15. Watched this video. There was significant latency. Went through some forums and solved the issue by changing 2 settings in developer option. AVRCP version 1.6 and MAP version 1.4 க்கு மாத்திருக்காரு. இத மாத்தனா சரியா மாத்தன உடனே லேட்டன்சி இல்ல. அந்த லேட்டன்சி இல்ல. சோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த OnePlus Buds 4 Buds 3 Proல வந்து இந்த வீடியோ ஆடியோ டிலே இருந்துச்சுன்னா, சிங்க் ஆகலன்னா, இதை கோடக் வந்து அந்த உங்கள் ஃபோனில் மாத்திரம் OnePlus ஃபோனில் மாற்றினீங்கன்னா சரியாயிருக்கும். டயர்டாகி போச்சு. அது OnePlus ஃபோனில் இருக்க பக்கு. சரி, வச்சுக்க சொல்லுங்கள். இவனுங்க எல்லாருமே இப்படியே பிரச்சனையோடய சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சுற்றினா, ஆமாம் கொடுக்குறான். இப்போ என்ன தான் கொடுக்குறான்? கரெக்டு. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற நண்பர் வந்து, நானும் Pixel 6a பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வாங்கிட்டேன் ப்ரோ, லோக்கலில் மாற்றிக்கலான்னு 8K கிரெடிட் ஆகிட்டேன்னு லோக்கலில் மாற்ற முடியாதுன்னு சொன்னான். அப்புறமா சென்னை வந்து சர்வீஸ் சென்டரில் 3K பே பண்ண சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மாற்ற கொடுத்தேன். அவங்க ரிட்டர்ன் தரப்போ பேட்டரி பல்ஜ் ஆகிட்டு, ஸோ பே பண்ண வேணாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு மாற்றி கொடுத்தாங்க. காசும் கொடுத்து மாற்றியும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. லக்கு வேற ஒன்றும் இல்லை. ஈஸ்வர் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ஈஸ்வர் ப்ரோ, நான் இப்போ ஐக்கூ நியோ 10R தான் இருந்து கேமராக்காக Vivo X300 Pro வாங்கினேன். கேரளா திருவனந்தபுரம் ஆஃப்லைன் ஸ்டோரில் இருந்து வாங்கினேன். அப்போ ஆஃபரில் 2 years வாரண்டி கொடுத்தாங்க. ஆஃப்லைன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபோன் சூப்பராக இருக்கு ப்ரோ, மேக்ரோ சூப்பர், போர்ட்ரேட் ஃபோட்டோ நல்லா இருக்கு ப்ரோ, Adreno 6 லைட்டாக பக் இருக்கு, ஓவராலாக நல்ல ஃபோன். ஆமாம் ப்ரோ, ஆஃப்லைன் எல்லாரும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ், அதாவது உங்களுக்கு மனசில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. ஆஃப்லைன்லையுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், உங்கள் அந்த டைமில் ஏதாச்சும் ஸ்டோர் ஆஃபர் இருக்கும், திடீர்னு இல்லை ஃபெஸ்டிவல் ஆஃபர் தான் போடுவான், இல்லை அந்த கம்பெனிக்காரனே ஏதாவது ஆஃபர் போடுவான். அதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் தான் கிடைக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. படிங்க. ஏஸ்தட்டிக் மதன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கேமரா இப்போ ஓப்பன் பண்ணும்போது iPhone 16 வந்து ரொம்ப சூடாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து iPhone 16 எனக்கு சூடாகலன்னு சொல்லியிருந்தாருல, நம்ம படித்தோம்ல. அப்போ அவர் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார் போல. தெரியல, இருக்கலாம் மேபி. அவர் ஜெனரல் கேஷுவல் யூஸராக இருக்கலாம். ஒருவேளை அவர் நயகரா லான்ச்சர் போடல போல. இல்லை சாரி, இது நோவா லான்ச்சர். ஐஃபோனுக்கு ஏரியா நோவா லான்ச்சர் போடுங்க சார். ஐஃபோனுக்கு லான்ச்சர்னு நீ பேசுறீங்க முதல்ல.
ஐபோனுக்கு நீங்க வேணா பேக்கப் பண்ணிட்டு ரீசெட் பண்ணி பாருங்க இல்ல ப்ரோ, இந்த iOS-க்கு அப்புறம் கேமரா ஆப் ஓபன் பண்ணாதான் ஹீட் ஆகுதான், நம்ம என்ன பண்ண முடியும்? அது அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபோன் 16 வச்சிருந்து செக் பண்ணி பாருங்க. ஒன்னு அப்படி பண்ணிட்டு உங்க போன்ல பிரச்சனை இருந்துச்சுனா அப்பதான் ட்விஸ்ட் நடந்தது. அப்போ ஒண்ணு நம்ம மதன் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, ப்ரோ ஃபோன் நல்லா இருக்கு ப்ரோ, அடுத்த கமெண்ட் வரும். ஏன்னு கேட்டா எனக்கு 45 போச்சு ப்ரோ, என் ஃப்ரெண்டு 50 கிட்ட போச்சு ப்ரோ, ஆஃப் கூட ஆயிட்டு அப்படின்னு. எப்படி மெய் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ப்ரோ, நான் டெல்லியில் இருக்கேன், ஹவுஸ் ஓனர் ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ பண்ணேன். அப்போ அவர் லாஸ்ட் ரீசார்ஜ் 27 டேஸில் ஓவர் ஆயிடுச்சுன்னு கேட்டார். நான் அப்போ தான் அப்படியான்னு சொன்னேன். பட் அவருக்கு 25 டேஸுக்கு பதிலாக 27லேயே ஃபினிஷ் ஆயிருச்சுன்னு சொன்னார். சரி ஓகே, கஸ்டமர் கேரில் சொல்லிருங்கன்னு சொன்னேன். நான் அப்போது நம்பலை, அவர் தப்பாக சொல்கிறாருன்னு விட்டுட்டேன். பட் 22 to 2026 அம்மாவுக்கு பிளான் எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்க்கணுன்னு ஜியோ ஆப்பில் பார்த்தேன். 24 to 2026 எக்ஸ்பயர்னு காட்டுச்சு. பட் 23 to 2026 அம்மா நேவர் மொபைல் வாங்கி பிளான் ஓவர் ஆயிடுச்சுன்னு ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஷாக்கு. ஒரு நாள் அதில் கட் பண்ணுறானுங்க. அப்போ 28 முதல்ல இப்போ 27 முடிஞ்சிருக்கான். கொடுக்கறதே கம்மி, அதுலயும் ஒரு நாள் வந்து முன்னெல்லாம் 30 நாள் இருந்தது ப்ரோ, இப்போ 28 நாள் ஆச்சு. இப்போ 28 நாள்னு சொல்லிட்டு 27 நாள்ல கட் பண்ணிடுறாங்க. எதுக்கு 27வது நாள் கட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அபியூஸ் ப்ரோ. அதெல்லாம் ஜியோனா கட் பண்ணுவோம் ப்ரோ, உங்களுக்கு நாங்கள் பெட்ரோல் நல்லா தரோம் ஃபோன் பேசுறதுக்கு. இப்படியா பண்ணிக்கிட்டு ஜியோவில் வந்து ஏர்டெல் போயிருங்க. சரி, நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎஸ்ஏ த OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் அண்ணா நகர் விஆர் மால் ஹாஸ் பீன் க்ளோஸ்ட். ஸ்வாகாவா? அந்த விஆர் மால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு, ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, நிறைய பேர் அங்கே போய். சரி, இது எதுக்கானா OnePlus வேற இந்தியா விட்டு போகுதுன்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குல்ல. அது சில சமயங்களில் சில இடங்கள்ல சில பேரோட கைமாறும். எப்படின்னா OnePlus-ஓட ஸ்டோராக இருந்தாலும் அது OnePlus-ஏ ஹேண்டில் பண்ணிச்சான்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் தான் அதுக்கு வாங்கியிருப்பாங்க, ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஸோ அது கூட இருக்கலாம். ஓகே, இன்னும் என்னென்னலாம் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜியோ க்ளோஸ் ஆகுமா? ஜியோ க்ளோஸ் ஆகாது. யூசர்ஸ் க்ளோஸ் ஆவாங்களா? யூசர்ஸ் கன்ஃபார்ம் க்ளோஸ், ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிட்டு தானே இருக்காங்க. பாசிட்டிவாக இருக்குது. அது டிமென்சிட்டி வச்சுருந்தா கன்ஃபார்ம் க்ளோஸ். இது வரையா? ரைட்டு மக்களே, இதோட நம்ம இன்னொரு பத்தியில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.